நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு முழு தகுதி தேர்வுங்க. நம்ம 10ஆம் வகுப்பில் ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு 100 கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்குது. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் கேள்வி, கல்லோடு சேர்த்து கடலில் எறிந்த போது அக்கல்லினையை தெப்பமாக கொண்டு கரையேறியவர்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மருள் நீக்கியார். ஓகேவா, மருள் நீக்கியார். மருள் நீக்கியார்னாக்கா நமக்கு திருநாவுக்கரசரோட இயற்பெயர் தாங்க மருள் நீக்கியார். அவரை வந்துட்டு நம்ம தாண்டக வேந்தர்னு சொல்லுவோம், அப்பர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து முக்கியமானதுங்க. வாசிகர்னு ஒரு பேர் இருக்குங்க, அது கூட நமக்கு இவரோட பேர் தாங்க, இவரோட வேறு பெயர்கள். ஓகேவா, மிக முக்கியமானது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவது கேள்வி, ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்கிறாங்க. இது வந்து சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியதுங்க. அதாவது இங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு அந்த பொருள்களை விற்பவங்களோட பேருங்க. இங்கே இருக்கிறதுல அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பற்றினதுங்க. முதலாவது வந்து பாசவர்னு கொடுத்துருக்குறாங்களா. பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போரை பாசவர்னு சொல்லுவாங்க. கூலக்கடை, கூலம்னா நமக்கு தானியத்தை குறிக்கக்கூடியதுங்க. அதாவது கூலம் அப்படின்னா நமக்கு தானியத்தை குறிக்கக்கூடியது, மிக முக்கியமானதுங்க. நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. கூலம்னா நமக்கு தானிய கடையை குறிக்கக்கூடியது. ஓவியர் என்னாக்க மண்ணுள் வினையர். ஓகேவா, மண்ணுள் வினையர் அப்படின்னா ஓவியருங்க. மண்ணீட்டாளர்னு கொடுப்பாங்க, அவங்க வந்து சிற்பி, மிக முக்கியமானது. அடுத்தது அங்கே கொடுத்துருக்கிறது வளர்ச்சியர்னு கொடுத்துருக்காங்களா. வளர்ச்சியர்னா நமக்கு கல் விற்பவர்கள். அந்த கல் அப்படின்னா என்னன்னாக்க தேனுங்க. அதாவது கல்னா நமக்கு தேன் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது, மிக முக்கியமானதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு பாசவர்னா வெற்றிலை விற்போர் 3வது ஆப்ஷனில் இருக்குது. கூலக்கடை வந்து நமக்கு தானிய கடை 4வது ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 3 4னு ஆரம்பிக்கணுங்க. நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பார்ப்போமா. 3வது கேள்வி, ஐம்பெரும் காப்பிய வைப்பு முறை குறித்து கூறும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எதுனாக்கா நமக்கு திருத்தணிகை உலாங்க. திருத்தணிகை உலா இந்த நூலில் தான் வந்துட்டு நமக்கு ஐம்பெரும் காப்பியங்களோட அந்த நூல்கள் பேர் வந்து இடம்பெற்றிருக்குதுங்க, மிக முக்கியமானது. எந்தெந்த நூல்கள், அதாவது நூலோட வைப்பு முறையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. அடுத்தது 4வது கேள்வி, அழுது அடியடைந்த அன்பர் எனும் சிறப்புக்குரியவர்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாணிக்க வாசகர். ஓகேவா, இவரை தான் வந்துட்டு அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்கிறோம். ஓகேவா, இவரோட காலம் வந்து நமக்கு கிபி 9வது நூற்றாண்டுங்க, மிக முக்கியமானது. அடுத்ததாக இவர் கட்டின ஒரு கோவில் வந்து புதுக்கோட்டையில் இருக்குதுங்க. புதுக்கோட்டையில் ஆவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க. இவர் கட்டின இவரோட இதுங்க, அது மிக முக்கியமானது, புதுக்கோட்டை. ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் ஓகே ரைட் எழுதிடலாம். புதுக்கோட்டை மிக முக்கியமானது. ஓகேவா. அடுத்து 5வது கேள்வி, குறிஞ்சி பொறுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. குறிஞ்சி மலர்ன்றது நமக்கு யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குறிஞ்சி மலர்ன்றது நமக்கு பார்த்தசாரதியோடதுங்க. நான் பார்த்தசாரதியோடது. ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்தது நாட்டுப்பற்று, இந்த கட்டுரை வந்து நமக்கு வரதராசனரோடது. ஓகேவா. திருக்குறள் மரபுரை, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாரோடதுனாக்க ரா இளங்குமரனார். திருக்குறள் மரபுரைன்றது நமக்கு ரா இளங்குமரனோடது. மலையும் புயலும், இது வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமியோடது. ஓகேவா. இப்போ ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிஞ்சி மலர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கா. அடுத்ததா திருக்குறள் மரபுரைன்றது நமக்கு ரா இளங்குமரனார் 3வது ஆப்ஷனில் வருதா. புயலும் மலையும்ன்றது ராமசாமியோடது 4வது ஆப்ஷனு. நாட்டுப்பற்றுன்றது வரதராசனார் 2வது ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் எதுங்க வருது நமக்கு 1 3 4 2 சி ஆப்ஷனில் இருக்கிறது கரெக்டுங்க. ஓகேவா, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா 6வது கேள்வி, புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும். இந்த வரிகள் யாரோடதுன்னா நமக்கு பாரதிதாசனோடதுங்க. பாரதிதாசனோடது. ஒரு விஷயம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படின்னு சொன்னது நமக்கு அறிஞர் அண்ணாங்க. வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் சொன்னது நமக்கு அறிஞர் அண்ணா. அடுத்தது புத்தகம் வாசிப்பதை கடமையாக்கக்கூடாதுன்னு சொன்னது நமக்கு ஜவஹர்லால் நேருங்க. அதுவே புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இந்த வரிகளை சொன்னது நமக்கு பாரதிதாசன். ஓகேவா, 3மே ரொம்ப முக்கியங்க. அடுத்தது 7வது கேள்வி, ஒரு பொறுத்துக்க. முதலாவது கொடுத்துங்கிறது வந்து நமக்கு வினையே ஆடவர் குயர். இந்த வரிகள் வந்து நமக்கு எதில் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குறுந்தொகையில் வரக்கூடியதுங்க. குறுந்தொகையில் வரக்கூடியது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைன்றது நமக்கு தொல்காப்பியர் சொன்னதுங்க. தொல்காப்பியத்தில் வரக்கூடியது. முன்னீர் வழக்கம்னு சொல்லிட்டு கடல் வழி பயணத்தை சொல்லக்கூடியதுங்க. அடுத்ததா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, இந்த வரிகள் வந்து நமக்கு திருமூலரோடதுங்க. திருமந்திரத்தில் வரக்கூடியது, மிக முக்கியமானது. அடுத்தது வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலத்தனம். இந்த வரிகளை சொன்னது யாருன்னா நமக்கு தாராபாரதிங்க, மிக முக்கியமானது. அதாவது வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலத்தனம் அப்படின்னு சொன்னது நமக்கு தாராபாரதிங்க. இப்போ ஆப்ஷன் எப்படி வருதுன்னு பாருங்க. வினைய ஆடவருக்குரிய நமக்கு குறுந்தொகை 2வது ஆப்ஷனில் இருக்குது. முன்னீர் வழக்கம் நமக்கு தொல்காப்பியம் சொன்னது 3வது ஆப்ஷனில் இருக்குது. 2 3 ஆரம்பிக்கணுங்க. 2 3 ஆரம்பிக்கிறது நமக்கு டி ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இதுதாங்க சரியான ஆன்சர். அடுத்தது 8வது கேள்வி பார்ப்போமா. 8வது கேள்வி, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் பொதுநெறி காட்டிய புலவர்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருவள்ளுவருங்க. திருவள்ளுவர், அதுதான் அவர் தான் வந்துட்டு ஒரு திருக்குறளில் சொல்லியிருப்பார். அதில் தான் வரக்கூடியது. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னாக்க எல்லா உயிர்களுமே வந்து பிறப்பால் சமமுங்க, அதை தான் சொல்கிறார். ஓகேவா, பிறப்பால் எல்லா உயிர்களுமே சமம் அப்படின்றத தான் சொல்கிறார். ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. அதாவது அவரோட திருக்குறள் ஒன்று இருக்குங்க. அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குங்க. அந்த திருக்குறளில் பிறப்பால் வந்து எல்லாருமே சமம், ஆனால் வந்து அவங்க செய்யக்கூடிய தொழில்கள் தான் வந்து அவங்கள வேறுபடுத்துது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மிக முக்கியமானதுங்க இந்த வரிகள் வந்துட்டு. ஓகேவா. 9வது கேள்வி, துரைமாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு துரைமாணிக்கம்ன்றது யாரோட இயற்பெயர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்தினரோட இயற்பெயர் தாங்க துரைமாணிக்கம் அப்படின்றது. ஓகேவா. அடுத்து 10வது கேள்வி, ஒரு செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது அப்படின்னா நமக்கு அளபடைனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அளபடை வந்து நமக்கு 2 டைப்பாக இருக்குங்க. ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. இந்த உயிரளபடையை நம்ம மேலே 3 பிரிப்போம். ஒன்று வந்து செய்யுளிசை, அடுத்தது இன்னிசை, அடுத்ததாக சொல்லிசைன்னு சொல்லிட்டு 3 பிரிப்போங்க. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எச்ச பொருள் தருது இல்லைங்களா. எச்ச பொருள் தரதுனா இங்கே சொல்லிசையில் நமக்கு ஈன்னு வருங்க. ஈன்னு வந்துச்சுன்னா இப்போ செய்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈன்னு வந்துச்சுன்னா செய்து அப்படின்ற மாதிரி மாறுங்க. அதாவது எச்ச பொருளை தர மாதிரி மாறும். ஓகேவா. அதான் சொல்கிறாங்க. இப்போ எச்ச பொருளாக தந்து நமக்கு எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிசை அளபடை தாங்க அந்த மாதிரி வரும். ஓகேவா. ஏன்னா அதில் ஈ அப்படின்னு வரும்போது இப்போ செய்தான் இல்லைனா செய்து அப்படின்னு, அதாவது செய்து அப்படின்னு வந்தால் நமக்கு ஈ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வருங்க. அதாவது ஒரு பெயர் சொல்லவே வந்துட்டு எச்ச சொல்லாக மாற்றும் அந்த ஈ அப்படின்றது சேர்ந்துச்சுன்னா அதை தான் சொல்ல வரேன். ஓகேவா. தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தது இலக்கணம் நடத்தும் போது தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா. இதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு சொல்லி செயல் அப்படின்றது சரியான ஆன்சருங்க. ஓகேவா. அடுத்தது 11வது கேள்வி, ஹோமோகிராப் என்பது நமக்கு ஒப்பெழுத்துங்க. ஹோமோகிராப்னா நமக்கு ஒப்பெழுத்தை குறிக்கக்கூடியது. உயிரெழுத்துனா நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம், மெய்யெழுத்துனா கான்சனன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா. ரெண்டுமே முக்கியமானதுங்க. அடுத்ததான் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள்னு கேட்டுக்கிறாங்களா. நமக்கு மருந்து பொருட்களில் அமைந்த 2 நூல்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏலாதியும் திருக்கடுகமும். ஓகேவா. ஏலாதி அப்படின்னா நமக்கு 6 மருந்து பொருட்கள் வருங்க. திரிகடும்னா நமக்கு 3 மருந்து பொருட்கள் வரும். மிக முக்கியமானது. சிறுபஞ்சம் மூலம்னா நமக்கு 5 வேர்களை கொண்டது. ஓகேவா. எல்லாமே மிக முக்கியமானதுங்க. ஓகேவா. இதுக்கான ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் தான். ஏலாதியும் திருக்கடுகும் நமக்கு 2 மருந்து பெயர்கள் அமைந்த நூல்கள். ஓகேவா. அடுத்தது 13வது கேள்வி, என்று முல தென்தமிழ். இந்த வரிகள் வந்து யாரோடதுன்னா நமக்கு கம்பர் சொன்னதுங்க. கம்பர். என்று முல தென்தமிழ் இந்த வரிகளின் மூலமா தமிழின் தொன்மையை பறைசாற்றி வந்து நமக்கு கம்பர். ஓகேவா. அடுத்தது 14வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என கூறியவர் யாரா நமக்கு கெல்லட்டுங்க. கெல்லட். ஓகே. இவர் தான் வந்துட்டு தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என கூறியவர். ஓகேவா. அடுத்தது 15வது கேள்வி, குடிமக்கள் காப்பியமாக விளங்குவது. நமக்கு குடிமக்கள் காப்பியம்னா எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரம்ங்க. சிலப்பதிகாரத்தை தான் வந்து நம்ம குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், முத்தமிழ் காப்பியம் சொல்லிட்டு வெவ்வேறு பேர்களை சொல்கிறோம். ஓகேவா. எல்லாமே முக்கியமானதுங்க. மிக முக்கியமானது என்னென்னா முதல் தேசிய காப்பியம். நமக்கு முதல் தேசிய காப்பியம்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரம் மிக முக்கியமானதுங்க. ஓகே. இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. கிபி 2வது நூற்றாண்டை சேர்ந்தது. ஓகே. அடுத்ததா 16வது கேள்வி, மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் இவருடைய தலைமையில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு பாண்டித்துரையார் வந்து தலைமைங்க. பாண்டித்துரையார் வந்து நமக்கு தலைமை ஏற்றுக்கிறாரு. அதில் இன்னொருத்தர் இருக்கிறார். சாரி, தப்பாக சொல்கிறேன், ஒரு நிமிஷங்க. பாண்டித்துரையார் தலைமை கிடையாது. நமக்கு தலைமை ஏற்றுக்கிறது வந்து பாஸ்கர சேதுபதி. ஓகேவா. பாஸ்கர சேதுபதி இவர் தான் வந்து தலைமை ஏற்றுக்கிறாரு. பாண்டித்துரையார் என்றவர் வந்து மேற்பார்வை செய்கிறார். ஓகேவா. மேற்பார்வை, அதாவது பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துரையாரோட மேற்பார்வையில் தாங்க நமக்கு மதுரையில் 4ஆவது தமிழ் சங்கம் வந்து நிறுவப்பட்டது. எந்த இடத்துலன்னு கேட்பாங்க. நமக்கு சேதுபதி பள்ளிங்க. சேதுபதி பள்ளி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சேதுபதி பள்ளியில் தான் நம்ம பாரதியார் வந்து அங்கே ஆசிரியராக வேலை செஞ்சுருப்பார். மிக முக்கியமானது. இது வந்து எப்போ நிறுவனாங்கன்னு கேட்பாங்க. நமக்கு 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1901 இல்லைங்க. 1901 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. ஓகேவா. மிக முக்கியமானது. நமக்கு பள்ளி பாடப்புத்தகத்தில் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா வந்து மிக முக்கியமானது. ஓகேவா. 4ஆம் தமிழ் சங்கம் வந்து யாரோட தலைமையில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னாக்கா நமக்கு பாஸ்கர சேதுபதினு சொல்லணுங்க. அடுத்ததாக வந்து மேற்பார்வை செஞ்சது வந்து பாண்டித்துரையார். ஓகேவா. அதில் மிக முக்கிய பங்கு வகித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பரிதிமார் கலைஞர், ராகவனார், உவேசாவெல்லாம் வந்து மிக முக்கிய பங்கு வகிச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது 17வது கேள்வி, தனிப்பாசுர தொகையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஓகேவா. இந்த வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க. தனிப்பாசுர தொகை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த தனிப்பாசுர தொகையை வந்துட்டு எழுதும் போது தான் வந்துட்டு நமக்கு பரிதிமார் கலைஞர் அவரோட இயற்பெயரான விகோ சூரியநாராயண சாஸ்திரின்னு இருக்குங்க அவரோட பேர். அதை வந்து பரிதிமார் கலைஞர்னு சொல்லிட்டு அவர் பேர் மாற்றிக்கினது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு எழுதும் போது தான். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னா நமக்கு ஜியு போப்புங்க. ஜியு போப். ஓகே. ரெண்டுமே மிக முக்கியமானதுங்க. பரிதிமார் கலைஞர் வந்து அவரோட பேரை வந்து எந்த புக்கு எழுதும்போது மாற்றிக்கினாரு கேட்பாங்க. நமக்கு அந்த தனிப்பாசுர தொகை எழுதும் போது அவர் வந்து அந்த பேரை மாற்றிக்கினது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க அதை வந்து யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுன்னா நமக்கு ஜியு போப். மிக முக்கியமானது. ஓகேவா. அடுத்த கேள்வி, சித்திரக்கவி இயற்றும் ஆற்றல் பெற்றவர்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு சித்திரக்கவி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நமக்கு
பரிதிமாற் கலைஞர், இவரை தான் வந்துட்டு நம்ம சித்திர கவின்னு சொல்லுவோம். ஓகேவா, சித்திர கவி மிக முக்கியமானதுங்க. ஏன்னா இவருக்கு சித்திர கவி எழுதக்கூடிய ஆற்றல் இருந்ததுனால நம்ம இவரை சித்திர கவின்னு சொல்கிறோம், மிக முக்கியமானது. அடுத்ததா வித்தார கவின்னு சொல்லுவாங்க. வித்தார கவினா நமக்கு கம்பருங்க, வித்தார கவினா கம்பர். அதுவே ஆசு கவின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஆசு கவி அப்படின்னா நமக்கு வரதன், அதாவது காலமேக புலவருங்க. அடுத்தது பாஸ்கரதாஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கவின்னு சொல்லுவோம், மதுரை கவி. ஓகேவா, நாலுமே மிக முக்கியமானதுங்க. அடுத்ததா 19வது கேள்வி, முதல் வசன கவிதை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். முதல் வசன கவிதையை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாரா, நமக்கு பாரதியாருங்க, பாரதியார். ஓகேவா, இவர் யாரோட சாயலில் வந்து அந்த கவிதை எழுதுறாருன்னா வால்ஸ் விட்மன், இவரோட புள்ளி நிதழ்கள்னு ஒரு நூல் இருக்குங்க, அதோட தழுவில் தான் வந்து பாரதியார் வந்து முதல் வசன கவிதை எழுதுவார். அந்த முதல் வசன கவிதையோட பேர் கேட்பாங்க, நமக்கு காட்சி அப்படின்ற தலைப்பில் வெளியாச்சுங்க, காட்சி என்ற தலைப்பில் வந்து வெளியாச்சு. ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. அடுத்ததா இந்த வசன கவிதையை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு தான் நான் பிச்சமூர்த்தி வந்து புது கவிதையை தமிழுக்கு அறிமுகம் செய்கிறாருங்க. புது கவிதையும் கேட்பாங்க, புது கவிதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க, அது வந்து நான் பிச்சமூர்த்தி. புது கவிதையோட முன்னோடினா நமக்கு பாரதியார் வருவாருங்க, மிக முக்கியமானது. அடுத்ததாக 20வது கேள்வி, பாவகை காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து நமக்கு சங்க இலக்கியம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாங்க, 2 நூல்களை தவிர. ஒன்று வந்து கலித்தொகை வந்து கலிப்பா வகையை சேர்ந்ததுங்க, அடுத்தது பரிபாடல்ன்றது பரிபாட்டு வகையை சேர்ந்தது. இப்போ வந்து நமக்கு முல்லைப்பாட்டு கேட்டிருக்காங்க, முல்லைப்பாட்டை வந்து நமக்கு ஆசிரியப்பாங்க. ஓகேவா, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 21வது கேள்வி, தொடர் வகையை காண்கன்னு சொல்லி கொடுத்துங்கிறாங்களா, நமக்கு மதுரை சென்றான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரணுங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு கூன்றது வந்து நமக்கு மறைஞ்சு வருதுங்க. கூன்றது என்னங்க, நமக்கு 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா, 2ஆம் வேற்றுமை தொகை மிக முக்கியமானதுங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் எதுனா நமக்கு வேற்றுமை தொகைன்றது சரியான ஆன்சருங்க. ஓகேவா, தொடர் வகை வந்து நமக்கு வேற்றுமை தொகை தான் கரெக்ட். ஏன்னா கூன்ற அந்த நமக்கு அந்த உறுப்பு வந்து மறைஞ்சு வருது. ஓகேவா, மிக முக்கியமானது. அடுத்த 22வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, இடையிலும் இறுதியிலும் மிக முக்கியமானதுங்க. நமக்கு அவுகார குறுக்கம்ன்றது சொல்லோட முதலில் மட்டும்தாங்க வரும், முதலில் மட்டும்தான் வரும். ஓகேவா, மிக முக்கியமான சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அதுவே நமக்கு ஆயுத குறுக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இடையில மட்டும்தாங்க வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இடையில மட்டும்தான் வரும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராது ஆயுத குறுக்கம். அவுகார குறுக்கம் அப்படின்னா 3 இடத்துலையுமே வருங்க, அதாவது 3 இடத்திலும் வரும். ஓகேவா, இது ரொம்ப மிக முக்கியமானதுங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்ததா 23வது கேள்விங்க, தொடர் வகையை காணுங்கன்னு கேட்டிருக்காங்களா, பாத்திமா, திருக்குறள், கற்றால், இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த இடத்துல கற்றால் அப்படின்னு கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை தொடருங்க, கற்பித்தால்னு கொடுத்தா அது வந்து பிறவினை தொடராக போகும். ஓகேவா, கற்றால் அப்படின்னா தன்வினை தொடர், கற்பித்தால்னு சொன்னால் பிறவினை தொடர். அதுவே இந்த இடத்துல திருக்குறளை கற்றால் அப்படின்னு கேட்டால் அது செய்வினை தொடராக வருங்க. அதுவே திருக்குறள் பாத்திமாவால் கற்கப்பட்டதுன்னு வந்தால் அது வந்து செயல்பாட்டு வினை தொடராக போகும். 4மே ஆப்ஷன் நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தன்வினை தொடர்றது சரியான ஆன்சருங்க. ஓகேவா, அடுத்தது 24வது கேள்வி, கான்ஸ்டாண்டோ ஜோசப் பெசிக் எனும் இயற்பெயர் கொண்டவர் கேட்டிருக்காங்களா. இந்த இயற்பெயர் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீரமா முனிவரோடதுங்க, மிக முக்கியமானது. தைரியநாதர் எனும் பெயரை வீரமா முனிவர் என தீந்தமிழால் வந்து மாற்றி கொண்டவருங்க, மிக முக்கியமானவர். நமக்கு தமிழோட எழுத்து சீர்திருத்த பணியை அதிகமாக வந்து முதல்ல மேற்கொண்டது வந்து இவர் தாங்க, மிக முக்கியமானது. ஓகேவா, அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது 25வது கேள்வியா, கரெக்ட். ஓகே, பின்வருவனவற்றுள் எது சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ நமக்கு ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனோடதுங்க, ஜெயகாந்தனோட புதினங்கள். ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. இதில் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த புதினம் வந்து அவருக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கி தந்துச்சுங்க, மிக முக்கியமானது. ஓகேவா, அடுத்ததா 26வது கேள்வி, யாப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த நூலோட ஆசிரியர் பேர் யாருன்னா புலவர் குழந்தைங்க, மிக முக்கியமானது. நமக்கு ராவண காவியத்தை எழுதி கொடுத்தவர், மிக முக்கியமானது. ராவண காவியம்னா நமக்கு 5/3100, மிக முக்கியமானது. 5 காண்டம் 3100 பாடல்கள். ஓகேவா, அடுத்ததா 27வது, முத்தையா எனும் இயற்பெயர் கொண்ட கவிஞர் கேட்டிருக்காங்களா. நமக்கு யாரோட பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணதாசனுங்க, கண்ணதாசனோட இயற்பெயர் தான் வந்து முத்தையா, சிறுகூடல்படியில் பிறந்தவர், மிக முக்கியமானதுங்க. ஓகேவா, 28வது கேள்வி, தமிழெண்ணத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது. அதாவது மாப்போ சிவஞானம் வந்து இது வந்து சிலம்பு செல்வன் சொல்லுவாங்க, சிலம்பு செல்வர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சிலப்பதிகாரத்தை தான் வந்துட்டு தமிழ் எண்ணத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக கருதினார், மிக முக்கியமான கேள்விங்க. அடுத்தது 29வது கேள்வி, தமிழின் முதல் அகராதியை படைத்தவர்னு கேட்டிருக்காங்களா. தமிழின் முதல் அகராதி, தமிழோட முதல் அகராதி எதுனாக்கா நமக்கு சதுரகாதிங்க, சதுர அகராதி. ஓகே, சதுர அகராதி, சதுரகராதி. ஓகே, இது யார் எழுதினார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீரமா முனிவருங்க, வீரமா முனிவர். இவர் தான் வந்துட்டு தமிழின் முதல் அகராதியை வந்து படித்தவர், மிக முக்கியமானது. ஓகேவா, அடுத்ததா 30வது கேள்வி, மதுரையின் முதல் பட்டதாரி பெண் யாருன்னா நமக்கு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க தான் வந்துட்டு மதுரையோட முதல் பட்டதாரி பெண்ணாக இருந்தவங்க, மிக முக்கியமான ஆளுமைங்க. அடுத்ததான் 31வது கேள்வி, அகரவரிசை கேட்டிருக்காங்க. அகரவரிசை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம உயிரெழுத்துலேருந்து ஆரம்பிக்கணுங்க, உயிரெழுத்துலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வரக்கூடியதில் எதுங்க உயிரெழுத்து, உ ஏ ரெண்டுமே தான் உயிரெழுத்து. நமக்கு முதல்ல வந்து ஊ வரும், அதுக்கப்புறம் தான் ஏ வருங்க. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுங்க கரெக்டாக வருது, நமக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக
அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 32வது கேள்வி, மெய்க்கீர்த்தி தோன்றுவதற்கு முன்னோடியாக அமைந்த நூல் கேட்டிருக்காங்களா? மெய்க்கீர்த்தி அப்படின்னு என்ன சொல்கிறேன் பாருங்க. நமக்கு ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு கொடை கொடுக்குறாங்க, ஏதாவது கொடை கொடுக்குறாங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு நிலத்தை வந்து பத்திரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து எழுதி பாண்டு பண்ணுவீங்க. இப்போ அப்படி கிடையாதுங்க. பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு செப்பேடில் எழுதி கொடுப்பாங்க, செம்பு தகரில் எழுதி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செப்பேடுகள் நம்ம சொல்லுவோம். அடுத்த தலைமுறையில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கோயில்களெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. எப்படின்னா கல்லில் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கற்கள் எழுத பண்ணது தாங்க மெய்க்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து அந்த பாட்டை வந்து புலவர்கள் எழுதுவாங்க. புலவர்கள் எழுதி கல் தச்சர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த கல் தச்சர்கள் வந்து கல்லில் பொறிப்பாங்க. இதுதான் மெய்க்கீர்த்திகள்னு சொல்லுவாங்க. அதாவது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவைன்னு கேட்பாங்க. நமக்கு அது மெய்க்கீர்த்திகள்னு சொல்லணும். இந்த மெய்க்கீர்த்திகள் தோன்றுவதற்கு முன்னோடியாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பதிற்றுப்பத்தோட இறுதி பதிகம்னு சொல்லணும். ஏன்னா இந்த பதிற்றுப்பத்து ஒரு நூலோட அந்த லாஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த மன்னன் எந்த புலவருக்கு கொடை கொடுத்தாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போது அதுதான் என்ன பண்ணுதுன்னா மெய்க்கீர்த்திகள் அப்படின்ற ஒரு புதிய வகையான அந்த இலக்கிய அந்த வடிவம் தோன்றதுக்கே வந்து முக்கியமான காரணமாக அமைதுங்க. ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்ததா 33வது கேள்வி, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானத்தோடதுங்க. மிக முக்கியமானது. இது வந்து சாகித்ய அகாதமி விருது எந்த வருஷம் வாங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1966 வாங்குச்சு. ஓகேவா? 1966 சாகித்ய அகாதமி விருது வாங்கினது வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானத்தோடது. ஓகேவா? மிக முக்கியமானது. சிலம்பு செல்வர்னு சொல்லுவோம். ஓகேவா? வர இன்னொரு விஷயம் என்னன்னா சட்டமேலவை வந்து நமக்கு 1986 கலைச்சிருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் சட்டமேலவை தலைவராக இருந்திருப்பாருங்க. மிக முக்கியமானது. நமக்கு சட்டமேலவை கலைக்கும் போது சட்டமேலவை தலைவராக யார் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. அது வந்து மாப்போ சிவஞானம். சட்டமேலவை எப்போ கலைச்சாங்க? நமக்கு 1986. மிக முக்கியமானது. ஓகேவா? ஏன்னா இது வந்து எம்ஜிஆர் பீரியடில் கலைக்கப்பட்டது. அதுவும் வந்து முக்கியமானது. ஓகேவா? அடுத்த கேள்வி 34வது, திருக்குறள் நீதி இலக்கியம் நூலின் ஆசிரியர்னா நமக்கு திருநாவுக்கரசு. கதா திருநாவுக்கரசு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. மிக முக்கியமானது. கதா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம்னா அவருங்க. ஓகேவா? மிக முக்கியமான கேள்வி. அடுத்ததா சரியாக பொருந்தியுள்ள ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கொடுத்துருங்கிறாங்க. ஆப்ஷனில் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரபு ஒளிங்க. மரபு ஒளி. ஓகேவா? இப்போது கீழே கொடுத்துங்கிறத வந்து பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு வண்டு முரளும். இது கரெக்டுங்க. வண்டு முரளும் என்பது சரியான ஆன்சருங்க. ஓகேவா? இப்போது குரங்குனா நமக்கு குரங்கு அலப்புங்க. குரங்குனா நமக்கு அலப்பும். ஓகேவா? அதுவே பூனைனா நமக்கு சீரும். பூனை சீரும். புறா வந்து ஆந்தை வந்து நமக்கு அலரும். ஆந்தை அலரும். ஓகேவா? புறா தாங்க குணுகும். புறா குணுகும்னா நமக்கு புறா தான் குணுகும். ஓகேவா? மிக முக்கியமானது. அதாவது வண்டு முரளும் என்பது சரி, குரங்கு அலப்பும் என்பது சரி, பூனை சீரும் என்பது சரி, ஆந்தை அலரும் என்பது சரி, புறா குணுகும் என்பது சரி. ஓகேவா? இப்போ இதில் நம்ம நான் சொன்னது தான் கரெக்டு. இந்த ஆப்ஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வண்டு முரளும் தான் நமக்கு சரியாக பொருந்திருக்குது. ஓகேவா? அடுத்ததான் 36வது கேள்வி, திருவாசகத்திற்கு உரை எழுதியவர்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் என்பது சரியான ஆன்சருங்க. திருவாசகத்திற்கு உரை எழுதியவர் நமக்கு அயோத்திதாசர் என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 37வது கேள்வி, உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள். இந்த வரியை அதாவது யாரோடதுன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வள்ளலாரோடதுங்க. வள்ளலாரோடது. ஓகேவா? உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள்னாக நமக்கு வள்ளலாரோடது. மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது 38வது கேள்வி, முளைநிலத்திற்குரிய பெரும்பொழுது. முளைநிலத்திற்குரிய பெரும்பொழுது. இது வந்து நமக்கு நிறைய டைம் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிறும்பொழுது பெரும்பொழுது நீங்கள் எப்பவுமே வந்து தெளிவாக இருக்கணும். முளைநிலம்னா நமக்கு கார்காலம். ஓகேவா? முளைநிலம்னா நமக்கு கார்காலம். மிக முக்கியமானது. ஓகேவா? நீங்கள் அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க நமக்கு புத்தகத்தில். தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோவே கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் ரெடி பண்ணுறேன். ஓகேவா? வேறு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்தது 39வது கேள்வி, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர். அதாவது கம்பர் வந்து கம்பராமாயணத்தை இயற்றினா நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து அவர் எழுதின நூலுக்கு அவர் என்ன பேர் வச்சார்னா ராமாவதாரம்ன்ற பேர் தாங்க வச்சார். ராமாவதாரம் அப்படின்ற பேர் தான் கம்பர் வந்து அவர் எழுதின நூலுக்கு வச்சது. ஓகேவா? நம்ம தான் வந்துட்டு அதை கம்பரை ஏற்றதுனால கம்பராமாயணம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்தது 40வது கேள்வி, காதில் அணிவது. காதில் அணிவது மிக முக்கியமான கேள்விங்க. நமக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. நமக்கு காதில் அணிவதுன்னா நமக்கு குண்டலம் குலை. குண்டலம் குலை இதுதான் வந்து நமக்கு காதில் அணிவது. அதுவே கிண்கிணி சிலம்புனா நமக்கு காலில் அணிவதுங்க. காலில். ஓகேவா? நம்ம காலில் போடக்கூடியது கிண்கிணியும் சிலம்பும். மிக முக்கியமானது. சூழி அப்படின்னா தலையில் அணியக்கூடியதுங்க. சூழினா நமக்கு தலையில் அணியக்கூடியது. அரைஞான்னா இடையில்னு சொல்லுவாங்க. இடையில் அணிவதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இடுப்பில் அணிவதுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மிக முக்கியமானதுங்க. ஓகே. அடுத்தது 21வது கேள்வி, திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக நிகழ்த்தப்படும் கலை. இது வந்து ரொம்ப முக்கியமானது. மிக மிக முக்கியமானதுங்க. சொல்லப்போனால் நமக்கு இது கேட்கணும்னு நினச்சா இது கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. திரௌபதி அம்மனோட வழிபாட்டின் ஒரு பகுதியாக நிகழ்த்தப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெருக்கூத்துங்க. தெருக்கூத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் வழிபாட்டோட ஒரு முக்கியமான பகுதியாக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கலையாக விளங்குது. ஓகேவா? மிக முக்கியமான கேள்வி. அடுத்ததா நான் ஏன் ஒன்று மிக முக்கியமானதுன்னு கேட்குறேன்னா, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரீவியஸ் இயரில் நமக்கு என்னென்ன பேட்டர்னில் கேட்குறாங்களோ அதெல்லாம் ஓரளவுக்கு நான் பார்த்துருக்குறேங்க. பார்த்ததுனால நமக்கு அந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே இருக்கும். அதுக்காக தான் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பார்க்கலாம், நீங்கள் நல்லா படிங்க, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 42வது கேள்வி பார்ப்போமா? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு பார்த்தீங்க. இப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்குறாங்களா, இந்த கேள்விக்கு ஆப்போசிட்டில் வராமல் இருப்பேனான்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்களா. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி வருது அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை, வினா எதிர் வினாதல் விடை மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்ததா மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி நூலின் ஆசிரியர் பேர் கேட்குறாங்களா. மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி, இந்த நூலோட ஆசிரியர் பேர் யாருன்னா நமக்கு பரஞ்சோதி முனிவர் என்பது சரியான ஆன்சருங்க. பரஞ்சோதி முனிவர் மிக முக்கியமானது. அடுத்ததா 44வது கேள்வி, தமிழ் மொழியை இரவாத நிலை தரும். இந்த இப்படி சொன்னது யாருன்னா நமக்கு வள்ளலாருங்க. வள்ளலார். தமிழ் மொழியே இரவாத நிலை தரும் என அப்படின்னு சொல்கிறது யாருன்னா நமக்கு வள்ளலாருங்க. மிக முக்கியமானது. அடுத்ததா திருவிளையாடற் புராணம் நூலின் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை, அதாவது திருவிளையாடற் புராணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா 3, 64, 33, சாரி ஒரு நிமிஷம், 33, 63ன்னு வரணும். ஓகேவா? ஓகே, 33, 63, அதாவது 3 காண்டங்கள், 64 படலங்கள், 3363 விருத்தப்பாக்கள். மிக முக்கியமானதுங்க. திருவிளையாடற் புராணம் நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா படலங்கள் தானே கேட்டிருக்கிறாங்க. படலங்கள் வந்து நமக்கு 64 படலங்கள் இருக்குது. ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்தது 46வது கேள்வி, சீராபுராணத்துக்கு உரை எழுதியவன் கேட்டுக்கிறாங்களா. நமக்கு சீராபுராணத்துக்கு யார் உரை எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பா செய்குத்தம்பி பாவலர். காப்பா செய்குத்தம்பி பாவலர் மிக முக்கியமானதுங்க. ஓகேவா? இவர் தான் வந்து சீராபுராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறார். அடுத்த கேள்வி 47வது கேள்வி, வலுநிலையை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருங்கிறாங்க. இப்போ கொடுத்துருங்கிறதுல பாருங்கள் எது வந்து பிழையாக இருக்குன்னு பாருங்கள். செலியன் வந்தான், இது கரெக்டாக இருக்குங்க. கண்ணகி உண்டாள், இதுவும் கரெக்டுங்க. நீ வந்தாய், இதுவும் கரெக்டுங்க. நேற்று வருவான் இருக்குங்களா இந்த இடத்துல, நேற்று வருவான் கிடையாதுங்க, நேற்று வந்தான். ஓகேவா? நேற்று வந்தான் என்பது சரியான ஆன்சருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் இவங்க கொடுத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு கொடுத்துங்கிறாங்க. வருவான்னா நாளை வருவான்னு சொல்லலாம், அது கரெக்டுங்க. நேற்று வந்தான் என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? 48வது கேள்வி, ஓங்கு எனும் அடைமொழி பெற்ற சங்க பாடல்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு கொடுத்துங்கிறதுல நற்றினைனாக்க நல் நற்றினைன்னு சொல்லுவாங்க, நல் நற்றினைன்னு வரும். ஓகேவா? பதிற்றுப்பத்துனாக்க ஒத்த பதிற்றுப்பத்து, அதாவது இது ஒரு பாட்டு இருக்குங்க, நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து. ஒரு நிமிஷங்க, ஒத்த, ஓகே, அதாவது நல் நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு மிக அருமையாக இருக்குங்க பாடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல் நற்றினைன்னு வருமா, அப்போது நமக்கு பதிற்றுப்பத்துன்றது ஒத்த பதிற்றுப்பத்துங்க, ஓங்கு பரிபாடல். ஓகே, ஓங்கு பரிபாடல். இப்போது நல் நற்றினைக்கு அப்புறமா நல்ல குறுந்தொகை வரும் நமக்கு, நல்ல குறுந்தொகை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதுங்க ஓங்குன்றது வருது, ஓங்குன்றது நமக்கு பரிபாடல் என்பது சரியான ஆன்சருங்க. இதுக்கு 48வதுக்கு சி ஆன்சர் தான் சரி. ஓகேவா? அடுத்தது 49வது கேள்வி, உலகின் தோற்றம் குறித்து கூறுமுறை கேட்டிருக்காங்களா. நமக்கு கொடுத்துங்கிற ஆப்ஷனில் பரிபாடல் வந்து சரியான ஆன்சருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீரந்தையார் எழுதியிருப்பாங்க, ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் தாங்க கரெக்டான ஆன்சர். ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்தது 50வது கேள்வி, அடையக்கூடாத பலிகளை அடைபவர் யாருனாக்க நமக்கு ஒழுக்கம் இல்லாதவருங்க. ஒழுக்கம் இல்லாதவர் தான் வந்து அடையக்கூடாத பலிகளை அடைபவர். ஓகேவா? மிக முக்கியமான கேள்வி. அடுத்ததான் கத்துக்கடல் சூழ்நாளிகை காக்கத்தான், கத்துக்கடல் சூழ்நாளிகை காக்கத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். இந்த பாடல் வழிகள் யாரோடதுன்னா நமக்கு காலமேக புலவருங்க. காலமேக புலவர். இவர் தான் வந்து வரதன் சொல்லி சொல்கிறோம். இவரோட இறைப்பை, சாரி ஒரு நிமிஷங்க, இவரோட இயற்பெயர் கேட்பாங்க வரதன். கொஞ்சம் திணறுதுங்க, சாரிங்க, மன்னிச்சிருங்க. அதாவது கத்துக்கடல் சூழ்நாளைக்கு காக்கத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். இந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு காலமேக புலவரோடது. இவரோட இயற்பெயர் கேட்பாங்க நமக்கு வரதன். போன குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. மிக முக்கியமான கேள்விங்க. அடுத்தது 52வது கேள்வி, மைக்கடல் முத்துக்கு ஈடாக நெல்முத்து, அதாவது மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து. இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக பார்க்கலாங்க. நமக்கு 10ஆம் வகுப்பில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. எது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கூடர் பல் என்பது சரியான ஆன்சருங்க. முக்கூடர் பல், அதில் இடம்பெற்ற ஒன்று தாங்க இது, மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து. ஓகேவா? அடுத்தது 53வது கேள்வி, கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர்னு கேட்டிருக்காங்களா. கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கினது யாரா நமக்கு கீராங்க, கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணன் மிக முக்கியமான கேள்வி. அதாவது கீரான்னு சொல்லுவாங்க இவரை, கி ராஜநாராயணன் என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 54வது கேள்வி, கோத்திராற்றுப்படை நூலில் அமைந்துள்ள பாடல் அடியின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்களா. நமக்கு கோத்திராற்றுப்படையின் அழைக்கப்படக்கூடியது நமக்கு மலைப்படுகடாம்ங்க, மலைப்படுகடாம். மிக முக்கியமான கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 53 அடிகள் வந்து கொண்டிருக்குது. ஓகேவா? 53 அடிகளால் ஆனது மலைப்படுகலாம் அப்படின்ற நூல். இந்த மலைப்படுகடாம்ன்ற நூலில் தான் நம்ம கோத்திராற்றுப்படைன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்ததான் 55வது கேள்வி,
திருக்கருவை அந்தாதி நூலின் ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. திருக்கருவை அந்தாதி நூல் யாரோடதுன்னா நமக்கு அதிவீரராம பாண்டியன். கொற்கையின் அரசன்னு சொல்லுவாங்க. அதிவீரராம பாண்டியன் மிக முக்கியமானது. காசி காண்டம்னு ஒரு நூல் இருக்குங்க. இவரோட இன்னொரு நூல் ரொம்ப ஃபேமஸுங்க, நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. நருந்தொகை இதை தான் வந்து வெற்றி வேர்க்கைன்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமானது. ஓகேவா, இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் இந்த வரிகளே வந்து நமக்கு இதில் தான் இடம்பெறுது. மிக முக்கியமான வரிகள். யார் வந்து நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தாங்க நமக்கு இறைவன். அதை தான் அது சொல்லுது. ஓகேவா, மிக முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிங்க ஃபேமஸாக. ஓகே, அடுத்தது 56வது வரிகள். 56வது கேள்வி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்த செய்தியை கூறுவது நமக்கு சிறுபானாற்றுப்படை. ஓகேவா, சிறுபானாற்றுப்படை. இந்த நூலில் தான் வந்துட்டு நெய்தல் நிலத்தவர் பாணர்கள்னால் பாடல் பாடுபவர்கள்ங்க, பாடலை பாடுறவங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு மீன் கறி, ஏன்னா நெய்தல் நிலத்தில் இருக்கிறாங்க, அங்கே வந்து அவங்களுக்கு மீன்கள் தான் கிடைக்கும். அப்போ அதை தான் கொடுப்பாங்க. ஓகேவா, பாணர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மீன் கொடுக்குறாங்க, மீன் கறியை கொடுக்குறாங்க. அது வந்து அதை சொல்லக்கூடிய எதில் சொல்லுதுன்னா நமக்கு சிறுபானாற்றுப்படை நூல் வந்து சொல்லுது. ஓகேவா, சிறுபானாற்றுப்படைனா வந்து நமக்கு எல்லாமே ஆற்றுப்படை நூல்கள் தாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே. ஆற்றுப்படைனா என்னன்னாக்க, இப்போ ஒரு புலவர் வந்து ஒரு அரசர்கிட்ட போவார், அங்கே போயிட்டு பாட்டு பாடி பரிசு வாங்கிட்டு வருவாங்க. பரிசு வாங்கிட்டு வரும்போது அவரை மாதிரி இருக்கிற இன்னொருத்தரை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் போயிட்டு அந்த மன்னன்கிட்ட வந்து பாட்டு பாடினா எனக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க, நீங்களும் போயிட்டு அவர்கிட்ட பாட்டு பாடி உங்கள் திறமையை வெளிக்காட்டி நீங்கள் பரிசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்ததை தான் அதாவது ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகே, மிக முக்கியமானதுங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஆற்றுப்படை இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்ததாக 57வது கேள்வி. விருந்தினரின் முகமலர்ச்சியை கூறும் நூல். அதாவது நமக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, கலிங்கத்து பரணியில் வருங்க. என்ன சொல்கிறாங்கன்னாக்க, விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அந்த வரிகள் இருக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருந்தினருக்கு அவங்க இருக்கிறவங்களோட முக மலர்ச்சியை சொல்லுவாங்க. ஓகேவா, மிக முக்கியமாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது அதாவது செயங்கொண்டானோடதுங்க. இது கலிங்கத்து பரணி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது 58வது கேள்வி. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தன்றலை. கண்ணதாசனோட வரிகள் மிக முக்கியமானது. ஓகேவா, பாட்டு சூப்பராக இருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள், யூடியூப்பில் போட்டு பாருங்கள், வரும். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தன்றலை, கண்ணதாசனோட வரிகள். ஓகேவா, அடுத்து 59வது கேள்வி. கற்றறிந்தார் ஏத்தும் களி. இதிலே வருது பாருங்கள், என்னென்னா கலித்தொகை. ஓகே, கலித்தொகையோட பாடல் என்னங்க நமக்கு களிப்பா. ஓகே, அதுதான் கரெக்ட். அதாவது களிப்பா. மொத்தம் எவ்வளோ பாட்டு இருக்குது நமக்கு? 149 + 1 ஆக மொத்தம் 150 பாட்டு. ஓகே, மிக முக்கியமானது. 60வது கேள்வி. மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியர். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மதுரை சேதுபதி பள்ளியில் நம்ம பாரதியார் வந்துட்டு ஒரு 4 மாத காலம் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாருங்க. ஒரு 4 மாதம் மட்டும். ஓகேவா, மிக முக்கியமானது. அதுக்கப்புறமா தான் வந்து அவர் சுதேசி மித்திரன் அந்த பத்திரிகையில் வந்து துணை ஆசிரியராக போயிட்டு வேலை பார்க்க போவார். ஓகே, அடுத்தது 61வது கேள்வி. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும். இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நற்றினில் இடம்பெறக்கூடியதுங்க. நற்றினை. அல்லில்னா நமக்கு இரவு குறிக்கக்கூடியதுங்க. அல்னா இரவுங்க. அல்னா நமக்கு இரவை குறிக்கக்கூடியது. அப்போ என்னன்னா, இரவு பொழுதுல வந்து விருந்தினர் வந்தால் கூட அங்கே வந்து விருந்து கொடுப்பாங்க, அதாவது விருந்து வைப்பாங்க அப்படின்றது தாங்க அந்த வரிகள் சொல்லுது. ஓகேவா, மிக முக்கியமானதுங்க. ஓகே, அடுத்ததா 62வது கேள்வி. பைந்தமிழ் பாவலன். இந்த சிறப்பு பேர் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியாருக்கு இருக்கக்கூடியது. பழைய புத்தகத்தில் அவரோட ஒரு உரைநடை நூல் இருக்குங்க, அதோட லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு இந்த பேர் கொடுத்துருப்பாங்க, பைந்தமிழ் பாவலன்னு சொல்லிட்டு. ஓகேவா, மிக முக்கியமானதாக பார்க்கலாம். நிறைய பார்த்துருப்போம், நீங்கள் நமக்கு பாரதியாரோட சிறப்பு பேர் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் இதுவும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். அடுத்து 63வது கேள்வி. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுவது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புறத்திணைகள் மொத்தமாக 12 படிச்சிருப்போம். அந்த 12ல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டுக்கிறது நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு. ஓகேவா, இதை பார்க்கணும் மெயினாக. இப்போ நமக்கு வெச்சி கரந்தை முதல் 2 வருமா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆணிரை கவர்தல் மேடல் போகுமா. அடுத்ததா நமக்கு வஞ்சி காஞ்சி 2வதாக வரக்கூடியதுங்க. அதுதான் வந்து நமக்கு இந்த மண், அதாவது நாட்டை கைப்பற்றுறதை பற்றி பேசும். ஓகேவா, எதுனா நமக்கு வஞ்சியும் காஞ்சியும். இங்கே முதல்ல வரக்கூடியது நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கைப்பற்ற போகிறத பற்றி பேசுகிறது நமக்கு வஞ்சி. ஓகேவா, இப்போ இங்கேருந்து போவாங்க கைப்பற்றதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற வரான் இல்லைங்களா, நாம் அவங்கள எதிர்த்து போரிடுவோங்க. அப்போ எதுங்க நமக்கு வரக்கூடியது ஆப்ஷன் நமக்கு காஞ்சி திணை. ஓகேவா, காஞ்சி திணைன்றதை தான் நம்ம எதிர்த்து போரிடுறவங்க. வஞ்சின்றவங்க நமக்கு ஆப்போசிட்லேருந்து வந்து நம்மளை அடிக்க வருவாங்க. காஞ்சின்றது நம்ம இங்கேருந்து அவங்க எதிர்த்து தாக்குறோம். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தது 64வது கேள்வி. தன்னாட்டு பொருள் இயக்கமான சுதேசி இயக்கத்தை வளர்க்கும் கடமை இளைஞர்களுக்கே உரியது. அதாவது சுதேசி இயக்கத்தை வளர்க்கிற கடமை வந்து இளைஞர்களுக்கே உரியதுன்னு யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காந்தியடிகள். ஓகேவா,
காந்தியடிகள் தான் சொல்லியிருக்கிறார். அதாவது சுதேசி இயக்கத்தை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த கடமை வந்து யாருக்கு இருக்குன்னா நமக்கு இளைஞர்களுக்கு இருக்கு சொல்லி சொன்னது நமக்கு காந்தியடிகள். மிக முக்கியமானதாக பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கண்டிப்பாக வந்து அந்த காந்தியடிகள் பழைய புக்கில் 10வது புக்கில் ஒன்று இருக்குங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு முறையும் வந்து இதுலேருந்து தாங்க கேள்வி கேட்குறாங்க. ஏதாச்சும் ஒரு கேள்வி எடுத்து வந்து வச்சிடுறாங்க. நமக்கு அதுதான் கொஞ்சம் கடுப்பாகவே இருக்குது. நம்மளும் எவ்வளவோ படிப்போம், எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏதோ ஒரு டைமிங்கில் இப்படி கொண்டாந்து ஏதோ ஒன்று கேட்டு போயிடுறாங்க. நமக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, பார்ப்போம். அடுத்தது 65வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துங்கிறதுல நமக்கு உழுவைனா புளிங்க, மடங்கள்னா சிங்கம், எண்குனா கரடி. இது 3மே ரைட்டுங்க. இங்கே மேலே இருக்கிறது தாங்க தப்பு. என்னன்னு பாருங்கள். இப்போது நமக்கு கான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா, இந்த 2 சுழி இன்னும் வந்தால் அது வந்து காட்டை குறிக்கக்கூடியதுங்க. காடுன்ற பொருளை வரும். அதுவே 3 சுழி இந்த கான் வந்துச்சுன்னா பார்த்தல் அப்படின்ற பொருளை குறிக்குங்க. பார்த்தல். ஓகேவா? காணுதல்னு நம்ம சொல்லுவோம். காணுதல் இப்படி சொல்கிறோமா? இப்போ காணுதல் அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சொல்லின்னு தான் போடுவோம். இந்த கான்னா நமக்கு காடை குறிக்கக்கூடியது. காடை குறிக்கக்கூடிய நிறைய வேறு சொல்லுகள் இருக்குதுங்க. மிக முக்கியமான இதுக்கு முன்னாடி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அடவின்ற சொல்லி கேட்டிருக்காங்க. அடவி கேட்டிருக்காங்க, கான் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டை குறிக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 30 சொல்லு இருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு பழைய புத்தகத்தில் ஏதோ ஒன்று இதில் கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிளர் போட்டு கொடுத்துருப்பாங்க. எங்கேயோ ஒருத்தர் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது 66வது கேள்வி. எட்டயபுரம் கடிகமுத்து புலவரின் மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உமரப்புலவர். ஓகேவா? எட்டயபுரம் கடிகமுத்து புலவரோட மாணவராக விளங்கினவர் வந்து உமரப்புலவர். மிக முக்கியமானது. காலம் கிபி 17வது நூற்றாண்டு. ஓகேவா? சீராபுராணத்தை எழுதினவர் இவர் தான். அதாவது நபிகள் நாயகத்தோட 57 வயசு வரைக்கும் இருக்கிற வாழ்க்கை வரலாறு எழுதுனது நமக்கு உமரப்புலவர். ஓகே? அந்த 57லேருந்து மீதி இருக்கிற 6 ஆண்டு காலம் 63 வருஷம் இருக்கிறத வந்து எழுதுனது பனு அகமது மரைக்காயர். ஓகேவா? நான் சீராபுராணத்தில் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? மிக முக்கியமானதாக பார்க்கலாம். அடுத்ததா 67வது உரிமிடத்துதவா உவர்நிலம். இதில் நீங்கள் உவர்நிலத்தை ஷார்ட்கட்டாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய இடத்துல இந்த உவர்நிலம்ன்றது வரும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வச்சு தான் ஆகணும். நமக்கு ஆப்ஷனை பாருங்கள். புறநானூறு இருந்தால் அதாங்க ஆன்சர். உரிமிடத்துதவா உவர்நிலம்னாக்க நமக்கு புறநானூறு. ஓகேவா? 68வது கேள்வி. வளவன் ஏவா வானூர்தி. வளவன் இந்த இதை வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு புறநானூறுங்க. ஓகேவா? வளவன் ஏவா வானூர்தினா நமக்கு புறநானூறு. ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமீன், ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமீன் ஒரு இது வருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீவக சிந்தாமணியில் வரும். ஓகேவா? அது புது புத்தகத்திலே 9வது புத்தகத்தில் எங்கேயோ ஒருத்தா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரெண்டுமே மிக முக்கியமானதாக பார்க்கலாம். அடுத்தது 59வது கேள்வி. அண்டப்பகுதியின் உருண்டை பிறக்கம். இந்த வரிகள் எதில் வருதுன்னா திருவாசகத்தில் வரக்கூடியதுங்க. மாணிக்கவாசகரோடது. ஓகேவா? மிக முக்கியமான வரிகள். அண்டப்பகுதியின் உருண்டை பிறக்கம். அதாவது உலகம் வந்து உருண்டையானதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை வந்து நமக்கு எப்போனா ஆரம்ப காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் உருண்டையானதுன்னா நமக்கு 14வது நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, கலிலி. ஆனால் நமக்கு ஆரம்பத்திலே வந்து சொன்னது யாருன்னா நமக்கு இந்த நூல்களில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நம்மளோட இலக்கிய நூல்களில் சொல்லியிருக்காங்க, அதை சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டப்பகுதியின் உருண்டை பிறக்கம் என்ற வரிகள் வந்து நமக்கு திருவாசகத்தில் இடம்பெற்ற ஒன்றா இருக்குது. ஓகே? அடுத்தது 70வது கேள்வி. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். இந்த வரிகள் யாரோடதுன்னா திருநாவுக்கரசரோடது. ஓகேவா? இந்த வரியை பேஸாக வச்சு தான் அச்சமில்லை என்ற பாட்டை நம்ம பாரதியார் எழுதியிருக்கிறாங்க. அச்சமில்லை இந்த பாடலை நம்ம பாரதியார் எழுதுறதுக்கு அடிப்படையாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசரோட இந்த நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் இந்த வரிகள் தான் வந்து அதுக்கு பேஸாக இருந்திருக்கு. மிக முக்கியமானது. நமக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டுட்டாங்க. ஓகேவா? அடுத்து 71வது கேள்வி. திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர். அது என்னங்க திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த பெரியோர்களை வந்துட்டு நம்ம வந்து தேர்வு செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளில் வரக்கூடியதுங்க. மூத்த அறிவுடையோர் என்பது சரியான ஆன்சருங்க. மூத்த அறிவுடையோர். ஆக்சுவலாக வந்து பெரியோர்கள் நம்ம சொல்லலாம். ஓகேவா? பெரியோர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அதாவது பெரியாரை பேணி தவறா கொள்ளல். அதாவது பெரியார் என்ன சொல்கிறதுனா அது ஒரு அதிகாரமே ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதுதான் சொல்ல வரேன். ஓகே? மூத்த அறிவுடையர் என்பது சரியானது. ஓகே? அடுத்தது 72வது கேள்வி. ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம். ஆதிச்சநல்லூர் மிக முக்கியமான கேள்விங்க. நமக்கு அகலாய்வு சம்மந்தமாக கேட்கும்போது ஆதிச்சநல்லூரும் அப்புறமா கீழடி இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரே இருக்காதுங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலுமே பார்க்கலாம். ஆதிச்சநல்லூர்னா நமக்கு தூத்துக்குடிங்க. தூத்துக்குடி. சிவகங்கைனா கீழடி. ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி. ஓகேவா? இப்போது புதுவையில் வந்து நமக்கு அரிக்கைமேடு. ஓகே? 3மே வந்து மிக முக்கியமானதுங்க. இடம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 73வது கேள்வி. களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. இந்த வரிகள் வந்து எதில் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புறநானூரில் வரக்கூடியதுங்க. களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே. இந்த வரிகள் வந்து நமக்கு புறநானூரில் இடம்பெறக்கூடியது. ஓகேவா? அடுத்ததான் 74வது கேள்வி. திருக்குறள் முதலில் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. அதாவது 1812 தஞ்சை
ஞானப்பிரகாசம் அவங்க தான் வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. இயற்கேட்டிருக்கிறதுனால நமக்கு 1812 சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்தது 75வது கேள்வி. நீதிநெறி விளக்கத்தின் 51 பாடலுக்கு உரை எழுதி உரையாசிரியராக திகழ்ந்தவர். அதாவது நீதிநெறி விளக்கம் அப்படின்றது நமக்கு யாரோடதுன்னா குமரகுருபரோடதுங்க. குமரகுருபரோடது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 102 வெண்பா இருக்கும். ஓகேவா. 102 வெண்பா. அந்த 102 வெண்பாவில் 51 பாட்டுக்கு மட்டும் உரை எழுதியிருக்கிறாருங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பரிதிமாற் கலைஞர். ஓகேவா. பரிதிமாற் கலைஞர். நீதிநெறி விளக்கம்ன்றது நமக்கு குமரகுருபர் எழுதுனதுங்க. 102 வெண்பா இருக்குது. அந்த 102 வெண்பாவில் 51 வெண்பாவுக்கு மட்டும் உரை எழுதி உரையாசிரியராக விளங்குனது யாருன்னா நமக்கு பரிதிமாற் கலைஞர். மிக முக்கியமானது. ஓகேவா. அடுத்ததா 76வது கேள்விங்க. நமக்கு குறுக்கம் அப்படின்னா மொத்தமாக 4 சொல்லுவோம். ஒன்று வந்து ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம்னு 4 சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் கேட்டிருக்காங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் லை வருதுங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஐகார குறுக்கம். 2வது வருதா. அடுத்தது அவகார குறுக்கம் வவ்வுன்றது நமக்கு பாருங்கள் முதல்ல தான் வருது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அவகார குறுக்கம் சொல்லின் முதலில் மட்டும்தாங்க வரும், இடையிலும் இறுதியிலும் வராது. அதான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. இதே பாருங்கள் ஐகார குறுக்கம் வந்து இடையில வந்துருக்குது. இதுவே நீங்கள் 50ன்னு எழுதும்போது மொழிக்கு முதல்ல வரும். ஓகேவா. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேவா. ஐகார குறுக்கம்னா எங்கே வேணால் வருங்க. அவகார குறுக்கம்னா சொல்லின் முதல்ல மட்டும்தான் வரும். ஆயுத குறுக்கம்னா இங்கே பாருங்கள் முட்டிது. இதில் பாருங்கள் இக்கு சென்டரில் மட்டும் தான் வருது. அதாவது இடையில மட்டும் தான் வருது. ஆயுத குறுக்கம் இடையில மட்டும் தாங்க வரும். மகர குறுக்கம்னா பாருங்கள் போன் அதாவது போலும் அப்படின்றத போன்னு சொல்லிட்டு அது மாறுதுங்க. அதான் வந்து மகர குறுக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஐகார குறுக்கம் தலைவன் 2வது வருதா, அவகார குறுக்கம் 4வது வருதா. 2 நாள்னு நமக்கு ஆரம்பிக்கணும். ஆப்ஷன் பாருங்கள். 2 நாள்னு ஆரம்பிக்கக்கூடியது சி ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. அடுத்ததான் 77வது கேள்வி. சரியான ஒன்றை பின்வரும் ஒன்றில் சரியான ஒன்று கேட்குறாங்களா. இப்போ ஆப்ஷன் பாருங்கள். அவன் கவிஞன் அல்ல. பொதுவாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த அல்ல அன்று இது ரெண்டுமே வந்துச்சுன்னா நீங்கள் அக்ரிணை பொருளுக்கு பார்க்கணுங்க. அக்ரிணை பொருளுக்கு. ஓகேவா. இப்போது அவன் என்பது நமக்கு உயர்திணை. அதாவது மனிதர்களை குறிப்பிட்டால் அது வந்து உயர்திணைங்க. மனிதன் அல்லாத எதுவாக இருந்தாலும் அது வந்து அக்ரிணை. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்று அல்ல இது ரெண்டுமே வந்து அக்ரிணைக்கு வரக்கூடியதுங்க. இப்போது கவிஞன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வரத பாருங்கள். அல்லன் அல்லேன்னு இருக்கா. இப்போது நான் அல்லேன்னு சொல்லலாங்க. நான் அல்லேன். இப்போ நம்மளை சொன்னாங்கன்னா அல்லேன்னு சொல்லணும். அதுவே மற்றவங்களை சொல்கிறேங்க. அவன் அல்லன் என்பது சரியான ஆன்சருங்க. அவன் அல்லன். அவன் வந்தால் அல்லன்னு சொல்லி தான் வரணும். ஓகேவா. அப்போ ஆப்ஷன் சி தாங்க கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்தது 78வது கேள்வி. வலுவு சொல்லற்ற தொடரை தேர்தல் சொல்லிங்கிறாங்க. பொதுவாக நம்ம வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி சொல்லக்கூடாதுங்க. வலப்பக்கம் இடப்பக்கம் தான் சொல்லணும். வலப்பக்கம் இடப்பக்கம் இப்படி தாங்க சொல்லணும். இதாங்க சரியான ஆன்சராக வரும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் நீங்கள் ஒன்று இருக்கா, இதை அடிச்சிருங்க. கீழே ஒரு வலது பக்கம் இதை அடிச்சிருங்க. இப்போ மீதிக்கத்தில் பாருங்கள். வலப்பக்கம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஓகே. இப்போது சுவற்றிலா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சுவற்றில்னு சொல்லக்கூடாதுங்க. சுவரில் தான் சொல்லணும். அப்போது வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது தான் சரியான ஆன்சர். ஓகேவா. அடுத்ததா திருக்குறள் சிறப்பை போற்றும் நூல். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறளோட சிறப்பை சொல்லக்கூடிய நூல் எதுனாக்கா திருவள்ளுவ மாலை. மொத்தமாக வந்துட்டு நமக்கு 53 புலவர்கள் 55 பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா. 53 புலவர்கள் 55 பாடல்கள். ஓகேவா. மிக முக்கியமானதாக பார்க்கணுங்க. ஓகே. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு திருவள்ளுவர் மலை என்பது சரி. இதை வந்து தொகுத்தது வந்து நமக்கு கபிலர். ஓகேவா. எல்லாமே முக்கியமானதுங்க. அடுத்ததா 80வது கேள்வி. சிலப்பதிகாரத்தில் வழக்குரைக்காதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது. மிக முக்கியமானதுங்க. நமக்கு சிலப்பதிகாரத்தில் வழக்குரைக்காதை எந்த காண்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரத்தில் பொதுவாக அந்த பாடலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா 3 காண்டங்கள் இருக்குங்க. அதாவது 3 காண்டங்கள் இருக்கும். நமக்கு 30 காதைகள் இருக்கும். அதாவது 3 காண்டங்கள் 30 காதைகள் இருக்கும். ஓகேவா. இந்த 3 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு 3 பிரிக்கிறீங்க. இப்படி பிரிச்சிங்கனாக்கா முதலாவது வரக்கூடியது புகார், அடுத்ததாக வரக்கூடியது மதுரை, 3வது வரக்கூடியது வஞ்சி. ஓகேவா. எல்லாமே தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புகார் காண்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுனாக்கா இந்த புகார் காண்டத்தில் நமக்கு 13 காதைகள் வருதுங்க. 13 காதைகள். இதுவே மதுரைன்னு எடுத்திங்கன்னா 10 காதைகள் வருது. ஓகேவா. அடுத்த வஞ்சின்னு எடுத்திங்கன்னா 7 காதைகள் வருது. ஓகே. இப்போது இந்த வழக்குறை அப்படின்னா எந்த இடத்துல நடக்குதுன்னு பாருங்கள். மதுரையில் போயிட்டு பாண்டிய மன்னன் கூட சண்டை போடுறான் கண்ணகி. ஏன்னா என்னோட கணவனை வந்து நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போகிறதுக்காக போகிறான். எங்கே போகிறா? மதுரைக்கு போகிறான். அப்போ கண்டிப்பாக அது மதுரை காண்டத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துடலாம். ஓகேவா. இது கொஞ்சம் சொல்லும் போது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. என்ன பண்ணுறது. சரி. ஓகே. இப்போது மதுரையில் இருக்குது. மதுரைக்கு போகிறா சண்டை போடுறதுக்கு. ஓகே. அந்த மதுரையில் இறுதியாக வரதுக்கூடியது வந்து நமக்கு வழக்குரை காதையாக இருக்குங்க. மதுரையில் மொத்தமாக 10 சொல்கிறேன்னா அப்போ மதுரையில் 10வது அந்த காதையாக வரக்கூடியது தாங்க வழக்குரை காதை. நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 23 காதைகளாக வரும். அதாவது 23வது காதை தான் வந்து நமக்கு வழக்குரை காதையாக வரும். ஓகேவா. ரைட்டு. அடுத்ததா 81வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள்.
ஆடல் அரசினா மாதவி, இது ரைட்டுங்க. சமணத்துறவி இது கவுந்தி அடிகள், சரி பொருந்தாத ஒன்று தானே, அது முதல்ல பார்த்துக்கலாம். சரி ரைட். ஆடல் அரசினா மாதவி ரைட்டு. சமணத்துறவினா கவுந்தி அடிகள், இதுவும் கரெக்டு. கவுந்தி அடிகள்ன்றது பெண்ணுங்க, பெண் சமணத்துறவி, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது மடக்கோடினா கண்ணகி, இதுவும் கரெக்டு. இடையர்குல மூதாட்டி, அதாவது இங்கே மாதவின்னு இருக்கா, இது தப்புங்க, மாதவி கிடையாது, மாதரி, மாதரி என்பது சரியான ஆன்சர். மாதரி என்பது சரியான ஆன்சர். ஓகேவா? அதாவது கோவலன் கண்ணகி வந்துட்டு மதுரைக்கு போயிட்டு யாருக்கிட்ட அடைக்கலம் புகுந்தாங்கன்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மாதரி அப்படின்ற ஒரு வயதானவங்ககிட்ட, அதாவது வயசானவங்க. ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்து 82வது கேள்வி, இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுதுன்னு கேட்டுருக்காங்களா? இரட்டை காப்பியம்னாக்கா நம்ம எதை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலைனாக்கா நமக்கு இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அதுவே இஸ்லாமிய இரட்டை காப்பியம்னு கேட்பாங்க. நமக்கு இஸ்லாமிய இரட்டை காப்பியம்னு கேட்டாங்கனாக்கா நமக்கு சீரா புராணமும் சின்ன சீராவும். ஓகேவா? ரெண்டுமே மிக முக்கியமானதுங்க. அடுத்ததா மரபு தொடருக்கான பொருள் காணுங்க. என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஏட்டு சுரக்காய் கறி குறவாது அப்படின்னா என்னன்னாக்கா நமக்கு பட்டறிவில்லாத படிப்புங்க, பட்டறிவில்லாத படிப்பு. இதுதான் வந்து ஏட்டு சுரக்காய் கறி குறவாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மிக முக்கியமானதுங்க. அடுத்த 84வது கேள்வி, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இந்த வரிகளை சொன்னது யாரா? நமக்கு பாரதிதாசன். பாரதிதாசன். ஏன்னா வறுமையால் ஒருத்தன் கல்வி கற்கல அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம வெக்கப்படணும் அப்படின்னு சொன்னது யாரா? நமக்கு பாரதிதாசன். ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்தது 85வது கேள்வி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு திருச்சியில் இருக்கக்கூடியது. திருச்சியில் தான் வந்து நமக்கு பாரதிதாசன் வந்து பல்கலைக்கழகம் இருக்குது. இதுவே பாரதி பல்கலைக்கழகம் வந்து நமக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது. ஓகே, ரெண்டுமே மிக முக்கியமானதுங்க. 86வது கேள்வி, தொண்டு செய்த பழுத்தப்பலாம் தூய தாடி மார்பில் எழும். இது வந்து யார் எழுதுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதிதாசன் எழுதக்கூடியதுங்க. பாரதிதாசன் எழுதின வரிகள் இது. ஓகேவா? யாரை பார்த்து எழுதுனாங்க அப்படின்னாக்கா நமக்கு பெரியார் குறித்து எழுதுனது. பெரியார் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாரை பார்த்து எழுதுனதுன்னா நமக்கு தந்தை பெரியாரை பார்த்து நம்ம பாரதிதாசன் எழுதுனது, அவரை போற்றி புகழ்றதுக்காக. ஓகே. அடுத்ததா 87வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படா. இது சொன்னது யாருன்னா வந்து நமக்கு தந்தை பெரியாருங்க. தந்தை பெரியார் இவர் தான் சொல்லியிருப்பார், பெண்கள் வந்து கல்வி கற்றால் மட்டும்தான் சமுதாயத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சொன்னது யாருன்னா நமக்கு தந்தை பெரியார். மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்து 88வது கேள்வி, மெல்ல மெல்ல மர சிறுகதையின் ஆசிரியர் பேர் கேட்டாங்களா? மெல்ல மெல்ல மரன்றது நமக்கு லட்சுமியோடதுங்க. லட்சுமியோடது, இவரோடது தான் வந்துட்டு மெல்ல மர அப்படின்ற சிறுகதை. ஓகேவா? அடுத்தது 89வது கேள்வி, கம்பராமாயணத்தில் குகப்படலம் எந்த காண்டத்தில் உள்ளது? அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. குகப்படலம் இது வந்து பார்த்தீங்கன்னா கங்கை படலம் சொல்லுவாங்க. கங்கை படலம் என அழைக்கப்படுதுன்னு கேட்பாங்க. அது வந்து குகப்படலம். ஓகேவா? மிக முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டம் சொல்லுவோமா? அதில் 2வதாக வரக்கூடியது அயோத்தியா காண்டம். இந்த அயோத்தியா காண்டத்தில் தாங்க அது இருக்குது. அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடியது தான் கங்கை படலம். மிக முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது 90வது கேள்வி, நெடுநாவாய் அப்படின்னா என்னன்னாக்கா நமக்கு பண்பு தொகைங்க. நெடுநாவாய்னாக்க பண்பு தொகை. ஏன்னா பெரிய நாவாய்னு சொல்கிறோமா, ஒரு பொருளோட பண்பு, வடிவம், சுவை இதெல்லாம் பற்றி சொல்லுது அப்படின்னா அது வந்து பண்பு தொகை. ஓகேவா? அடுத்தது 91வது கேள்வி, கம்பரை புறந்தவர். இந்த புறந்தவர்னா நமக்கு என்னென்னா ஆதரித்தவர்னு அர்த்தங்க. ஆதரித்தவர். ஓகேவா? மிக முக்கியமானது. ஒரு சிலருக்கு வந்து இந்த பொருள் தெரியாதனால கொஸ்டின் என்னன்னே தெரியாது போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? கம்பரை புறந்தவர்னா ஆதரித்தவர்னு பொருளுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் அவர் ஆதரிச்சார்னா சடையப்ப வள்ளல். ஓகேவா? சடையப்ப வள்ளல். இவர் ஆதரிச்சதுனால கம்பர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு 1000 பாட்டுக்கும் இவரை புகழ்ந்து பேசியிருப்பார். இவரை புகழ்ந்து அதில் பாட்டு பாடியிருப்பார். ஓகேவா? மிக முக்கியமான இதுவும் கேட்பாங்க. அதாவது எத்தனை பாடலுக்கு ஒரு டைம் வந்து அவரை வந்து புகழ்ந்து பாட்டு பாடிருக்கான்னு கேட்பாங்க. நமக்கு 1000 பாடலுக்கு ஒரு டைம். ஓகேவா? அடுத்து 92வது கேள்வி, உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். இந்த வரியை சொன்னதாருன்னா நமக்கு கார்டுவெல்லுங்க. கார்டுவெல். ஓகே, மிக முக்கியமானது. உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் சொன்னது நமக்கு கார்டுவெல். ஓகேவா? அடுத்ததா 93வது கேள்வி, 1946 இந்த வருஷம் வந்துட்டு மக்கள் கல்வி கழகத்தை தோற்றுவித்து யாருன்னு கேட்குறாங்களா? நமக்கு யாருனாக்க நமக்கு அம்பேத்கருங்க. அம்பேத்கர் இவர் தான் வந்துட்டு மக்கள் கல்வி கழகத்தை 1946 தோற்றுவிக்கிறது. எங்கன்னா மும்பையிலங்க. மும்பை. ஓகேவா? மிக முக்கியமானது. அடுத்ததா 94வது கேள்வி, அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு. அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1990ங்க. 90ல் அம்பேத்கர் வந்து பாரத ரத்னா வாங்கியிருப்பார். ஓகேவா? ஏபிஜே அப்துல் கலாம் 97ங்க. ஏபிஜே அப்துல் கலாம் 97. 1976ன்றது நமக்கு காமராசர். ஓகேவா? காமராசர். 1988ன்றது நமக்கு எம்ஜிஆருங்க. எம்ஜிஆர். நீங்கள் ஒரு டைமும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து மறக்காதுங்க எந்த ஒரு டேட்டாவும். நீங்கள் இந்த மாதிரி பார்க்கல அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து மாதிரி போட்டு பாருங்கள். ஏன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஞாபகம் நிற்கும். அதுக்காக தான் இப்படி ஒரு டைம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? அடுத்ததான் இளமை பெயரை வந்து கேட்குறாங்க. எதுக்குன்னா கீரினா நம்ம என்ன சொல்லுவோம்னா பிள்ளைன்னு சொல்லுவோம். ஓகேவா? கீரி பிள்ளை. சிங்கம்னா குருளைங்க. சிங்கம்னா குருளை. அதுவே ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டி.
மான்கன்று யானைக்கன்று ரெண்டுமே வந்து கன்றுன்னு வருங்க. ஓகேவா, ரெண்டுமே முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 96 நல் எனும் அடைமொழி. ஏற்கனவே நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லைங்களா, நல்னா நமக்கு நற்றிணையை குறிக்கக்கூடியது. ஓகேவா, நல் நற்றிணை. ஓகே, கற்றறிந்தார் ஏத்தும் களி நல்ல குறுந்தொகை ஓங்கு பரிபாடல். மற்றதுக்கும் சொல்லிட்டேன். ஓகேவா, அடுத்து 97வது தமிழ் நிலம் எனும் இதழின் ஆசிரியர். நமக்கு தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இது மூணுமே யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருஞ்சித்திரனாரோடது. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் மூணுமே வந்து நமக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோடதுங்க. அடுத்தது 98வது கேள்வி துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர். இந்த வரிகள் வந்து யாரை குறிப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா குகனுங்க, குகன். ஓகேவா, இதில் துடியன்னா வந்து பறைங்க, துடி அப்படின்ற ஒரு பறை அவர்கிட்ட இருக்குது. நாயினன் அப்படின்னா வேட்டை நாயை வச்சிருக்கிறாரு. ஓகேவா, வேட்டை நாயை வச்சுட்டு இருக்கிறாரு, அதனால நாயின்னு சொல்கிறாங்க. தோல் செருப்புனா காலில் வந்து செருப்பு போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாமே தான் வந்து குகனோட தோற்றம் குறித்து சொல்லக்கூடிய வரிகளாக வருது. மிக முக்கியமானதாக பார்க்கலாம். அடுத்ததா ஒளிப்படம் இருக்கும் முறை. இது யார் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு எட்வர்ட் மைப்ரிட்ஸுங்க. எட்வர்ட் மைப்ரிட்ஸு இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாருங்க முதல்ல. ஓகேவா, அடுத்ததா 100வது கேள்வி எம்ஜிஆர் யாரால் இதயக்கனி என்று பாராட்டப்பட்டார். எம்ஜிஆர் யாரால் இதயக்கனி என்று பாராட்டப்பட்டார். இதயக்கனி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாராட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அறிஞர் அண்ணாங்க, அறிஞர் அண்ணா. ஓகேவா, இதை தவிர நம்ம எம்ஜிஆருக்கு இன்னும் ஒரு சில பேர்கள்லாம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மக்கள் திலகம்னு சொல்லுவாங்க. மக்கள் திலகம் மிக முக்கியமானது. இன்னொரு பேர் இருக்குது. இதை தவிர இன்னொரு பேர் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கான ஒரு கொஸ்டினாக ஒன்று கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, நம்ம 100 கொஸ்டின் போட்டிருக்கிறோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, இல்லை நான் சொன்னது எதுனா உங்களுக்கு சரியாக இல்லை, நீங்கள் வேறு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை மாற்றிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பாக சொல்லியிருக்கிறேன், நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நன்றி.